இந்த வீக்குக்கான கிராசரி ஷாப்பிங் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அணி மாஸ் பண்ணிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். அப்படி என்ன நடந்தது, என்ன டாஸ்க்னு வந்து பாத்தீங்கன்னா கலர் மேட்சிங் தான். ஒரு ஜட்ஜி இருப்பாங்க, அவருக்கு தெரியற மாதிரி 12 பாட்டில்ஸ் இருக்கும். அதுக்கு நேரா கலர் எடுத்து வச்சா அவங்களுக்கு 1000 பிபி கரன்சின்னு வந்து சொல்றாங்க. மொத்தம் 6 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒவ்வொரு அணில இருந்து 3 பேர், ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண்ணுட்டு கியூல வந்து நிக்கணும். நேரா வந்துட்டு பாட்டில் எடுத்து வச்சு அதுக்கு கீழே கரெக்டான மேட்சிங் கலர் இருந்ததுன்னா ஜட்ஜா இருக்கவங்க சரின்னு சொல்லுவாங்க, தப்புன்னு சொல்லுவாங்க. தப்புன்னு இருந்தா பாட்டில் எடுத்து கீழே வச்சிடணும், சரின்னு இருந்தா அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ். அந்த மாதிரி வந்துட்டு எல்லாரும் விளையாடுறாங்க. மஞ்சரி தர்ஷிகா இந்த 2 பேருமே வந்து மாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். மொத்தம் 8000 பிபி கரன்சி வந்து பெண்கள் அணி வந்து எடுத்தாங்க. ஆண்கள் அணி வந்து பாத்தீங்கன்னா 4000 பிபி கரன்சி எடுத்திருக்காங்க. இதை வச்சு கண்டிப்பா வந்து மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் இந்த டாஸ்க் விளையாண்டது முத்துக்குமரன், ராணவ், தீபக் இவங்க தான். நெக்ஸ்ட் பொருட்களை எடுக்கிறதுக்கு விஷால், சத்யா இவங்க தான் வந்து போக போறாங்க. ஆல்ரெடி பெண்கள் அணி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே நிறைய பொருட்களை வந்து எடுத்திருப்பாங்க. இப்பவும் நிறைய எடுக்க போறாங்க. அண்ட் ரயன் பின்னாடி தாங்க எல்லா கேர்ள்ஸுமே வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக் ஃபுல்லா வர்ஷினி ஆண்கள் அணி கூட தான் இருந்தாங்க. ஆனா இப்போ ஆண்கள் அணி பக்கமே எட்டி பார்க்கல. அதே மாதிரி ரயன் வந்துட்டு எப்பவும் சௌந்தர்யா கூட தாங்க இருக்காரு. இதுலயாச்சும் ஒரு லவ் ட்ராக் உருவாகுமான்னு பாப்போம்.